Dear students, today 6.6 la fourth sum is going on. A plane passes through the point -1, 1, 2 and the normal to the plane of magnitude 3 root 3 makes equal to the acute angle with the coordinates axis. Find the equation of the plane. இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஒரு பிளேன் வந்து ஒரு பாசஸ் த்ரூ த பாயிண்ட், ஒரு பாயிண்ட் வழியாக பாசஸ் ஆகுது. அதோடைய நார்மல் டு த பிளேன் வந்து ஆஃப் மேக்னிடியூட் வந்து 3 root 3ன்னு கொடுத்துட்டாங்க. மேக்ஸ் ஈக்குவல் அக்யூட் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. என்ன ஆங்கிள் கொடுத்துட்டாங்க? ஈக்குவல் அக்யூட் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க வித் கோஆர்டினேட் ஆக்சிஸ். கோஆர்டினேட் ஆக்சிஸ்னால் எக்ஸு ஒய் இசட். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எடுத்தோம்னா, லெட் n வெக்டர் மேக்ஸ் ஈக்குவல் டு அக்யூட் ஆங்கிள்ஸ். n வெக்டர் மேக்ஸ் ஈக்குவல் அக்யூட் ஆங்கிள்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா வந்து மூணுமே ஈக்குவல் நம்ம எடுத்துக்கணும். வி நோ தட் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா காஸ் ஸ்கொயர் காமா இதோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, அதாவது ஆல்ஃபாக்கு பதிலாக ஆல்ஃபா, பீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா, காமாக்கு பதிலாக ஆல்ஃபா. ஏன்னா மூணுமே ஆங்கிள் வந்து நம்ம ஈக்குவல் சொல்லிட்டோம். அப்போ ஈக்குவல் டு 1. அப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த 3 ஈக்குவல் கனெக்ட் வந்துச்சுன்னா 1/3 சேஞ்சஸ் ஆகிடும். அப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஸ்கொயர் இது ரூட் எடுத்திங்கன்னா 1/√3. 3 ரூட் எடுக்க முடியாது, அதனால் 1/√3. ஓகேங்களா? ஓகே, லிசன். காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா ஈக்குவல் 1/√3க்கு ஈக்குவல். அப்போ n கேப் ஈக்குவல் டு ஃபார்முலா n வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர். அப்போ n வெக்டர் ஈக்குவல் டு இந்த வேல்யூயை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். n கேப்பு மாடுலஸ் ஆஃப் nk வெக்டர். இப்போ மாடுலஸ் ஆஃப் n வெக்டரோட வேல்யூ வந்து நமக்கு மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3√3. அப்போ n மாடுலஸ் ஆஃப் n வெக்டரோட வேல்யூ 3√3. இந்த n கேப்போட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, 1/√3 i வெக்டர், 1/√3 j வெக்டர், 1/√3 k வெக்டர். ஏன்னா வந்து இது கோஆர்டினேட் ஆக்சஸ். கோஆர்டினேட்ஸ்னால் எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ. அப்போ n வெக்டர் ஈக்குவல் டு, இப்போ √3 காமனாக நம்ம டிவைடில் டினாமினேட்டரை வெளியெடுக்கிறோம். அப்போ √3 நமக்கு என்ன ஆகிடும்னா கேன்சலேஷன் ஆகிடும். அப்போ வந்து 3i வெக்டர், 3j வெக்டர், 3k வெக்டர். இப்போ இதோடைய ஈக்குவேஷன் தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வெக்டர் ஈக்குவேஷன் என்னன்ட்டு. அப்போ a வெக்டர் ஈக்குவல் டு -i வெக்டர் ப்ளஸ் j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர். n வெக்டரோட வேல்யூ வந்து 3i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர். இப்போ இதோடைய ஃபார்முலா வந்து r வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் டாட் n வெக்டர். இதான் இதோடைய ஃபார்முலா. இப்போ r வெக்டர் டாட் n வெக்டரோட வேல்யூ 3i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, -1, 1, 2ன்ட்டு. அதை வந்து நம்ம பாயிண்ட்டாக ரைட் பண்ணிக்கணும். அதுதான் இங்கே ரைட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ i வெக்டர் -i வெக்டர் ப்ளஸ் j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர். n வெக்டரோட வேல்யூ 3i வெக்டர் 3j வெக்டர் 3k வெக்டர். இப்போ டாட் ப்ராடக்டில் i டாட் ஐனா i மட்டும் ஐயோட வேல்யூ நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 × -3, 1 × +3, நெக்ஸ்ட்டு வந்து 3 2s are 6. இப்போ -3ல் +3 போச்சுன்னா 0. அப்போ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 6. அப்போ r வெக்டர் ஈக்குவல் டு 3i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர் ஈக்குவல் டு 6. ஓகே, 3 காமனாக நம்ம வெளியெடுக்கலாம். அப்போ வெளியெடுத்திங்கன்னா i வெக்டர் ப்ளஸ் j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர். அப்போ 1 3s are 3, 2 3s are 6ன்னு வருது. அப்போ r வெக்டர் ஈக்குவல் டு i வெக்டர் ப்ளஸ் j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர் ஈக்குவல் டு 2. இதோடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பாருங்கள், இது வெக்டர் ஈக்குவேஷன். இப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பாருங்கள், r வெக்டருக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம், xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் ப்ளஸ் zk வெக்டர், i வெக்டர் ப்ளஸ் j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர் ஈக்குவல் டு 2. இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸு ஒய்இ இசட்டு. ஏன்னா i டாட் ஐயோட வேல்யூ 1 இல்லையா, 1 × x 1 × y 1 × z ஈக்குவல் டு 2. அப்போ நம்ம வெக்டர் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணிட்டோன்னா கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் போகலாம். நெக்ஸ்ட்டு 5th ஒன் பாருங்கள். ஃபைண்ட் த இன்டர்செப்ட்ஸு கட் ஆஃப் த பிளேன் r வெக்டர் ஈக்குவல் டு 6i வெக்டர் 4j வெக்டர் -3k வெக்டர் ஈக்குவல் டு 12 அண்ட் த கோஆர்டினேட் ஆக்சஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த இன்டர்செப்ட்னு கேட்டிருக்காங்க. இப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் வந்து நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். அது இருக்குது பாருங்கள், r வெக்டர் ஈக்குவல்
r வெக்டர் டாட் 6i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் மைனஸ் 3k வெக்டரை நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 6x ப்ளஸ் 4y ஏன்னா கோஆர்டினேட் ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. கோஆர்டினேட் ஆக்சஸ்னால் அந்த i வெக்டர் பதிலாக நம்ம xy zன்னு ரைட் பண்ணிக்கலாம். அப்போ 6x ப்ளஸ் 4y மைனஸ் 3z ஈக்குவல் டு 12. இப்போ நான் என்ன பண்ணேன்னா 12ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 1 6 ஆர் 6 2 6 ஆர் 12 1 4 ஆர் 4 3 4 ஆர் 12 1 3 ஆர் 3 4 3 ஆர் 12 12 12 கேன்சல் பண்ணிடும் 1. அப்போ x/2 y/3 ப்ளஸ் z இந்த -4 இருக்கிறது இல்லைங்க, அதை நம்ம ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு அது மைனஸ் தான், ஆனால் நம்ம இப்படியும் டினாமினேட்டரி ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ஃபார்முலா வந்து இன்டர்செப்ட் ஃபார்முலா x/a ப்ளஸ் y/b ப்ளஸ் z/c ஈக்குவல் டு 1. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா நம்ம இங்கே ப்ளஸ்ன்னு ரைட் பண்ணிக்கிறோம். டினாமினேட்டரில் நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ் இன்டர்செப்டோட வேல்யூ வந்து 2, ஒய் இன்டர்செப்டோட வேல்யூ வந்து 3, இசட் இன்டர்செப்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு -4. அதனால் தெளிவாக பார்த்துக்குங்க, அது வந்து -4. ஓகே, நெக்ஸ்ட்டு 6th ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 6th ஒன், if a plane makes the coordinate axis at ABC such that the centroid of the triangle ABC is the point u, v, w, find the equation of the planesன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஒரு பிளேன் வந்து கோஆர்டினேட் ஆக்சஸை மீட் பண்ணுது, அதுக்கு ஏபிசி நம்ம நேம் கொடுத்துருக்காங்க. சச் தட் சென்ட்ராய்டு ட்ரையாங்கிள் ஏபிசி பாயிண்ட் வந்து யூவிடபிள்யூ கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ லெட் நம்ம 3 பாயிண்ட் எடுத்துகிறோம். லெட் ஏ வந்து a, 0, 0, b வந்து 0, b, 0 அண்ட் c வந்து 0, 0, c be the points on the coordinates axis. சென்ட்ராய்டோடைய ஃபார்முலா வந்து சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3/3 y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3/3 z1 ப்ளஸ் z2 z3/3. ஓகே, இப்போ இது x1, இது x2, இது x3. அப்போ ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன வரும், a 0 0, அதுக்கடுத்து 0b0 ப்ளஸ் 0/3 வரும். நெக்ஸ்ட்டு 0 ப்ளஸ் c/3 தான் வரும். அப்போ a/3 b/3 c/3ன்னு வேல்யூ வரும். வேல்யூ வந்து u, v, w. இப்போ a/3 அதாவது நம்ம ஒரு வேல்யூவை நம்ம இப்படி எடுத்து ரைட் பண்ணி யூன்னு நம்ம கிராஸ் மல்டி பண்ணிக்கணும். நம்ம தெரிஞ்சுன்னா a = 3uன்னு வரும் அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். b = 3v, c = வந்து 3w. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் என்னென்னு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x/a ப்ளஸ் y/b ப்ளஸ் z/c ஈக்குவல் டு 1. அப்போ ஏவோட வேல்யூ 3u, பியோட வேல்யூ வந்து 3v, சியோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 3w ஈக்குவல் டு 1. இப்போ x/u ப்ளஸ் y/v ப்ளஸ் z/w ஈக்குவல் டு இந்த 3யை நம்ம கிராஸ் மல்டி பண்ணிக்கிறோம். அதாவது காமனாக எடுத்துக்கலாம், இல்லை எடுக்காமலேயே நம்ம டைரெக்டாக தெரிஞ்சால் இப்படி கூட ரைட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க, 1/3யை காமனாக வெளியே எடுத்திருப்பீங்க. அப்போ x/uன்னு வந்திருக்கும், y/vன்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு z/w ஈக்குவல் டு 1. 1 3s are 3 இப்படி நம்ம டைரெக்டாக கிராஸ் பண்ணி கூட போடலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்டெப்பு யூஸ் பண்ணி நமக்கு போடலாம். ஓகே, இதோட இந்த 6.6 எக்ஸசைஸ் ஓவர். இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம் வந்து ஹோம்ஒர்க்காக எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 6.5, இந்த 6.6 நம்ம வந்து டூஸ்டே வந்து நம்ம டெஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, டூஸ்டே வந்து நம்ம டெஸ்ட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸை அப்படியே கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் ரீட் பண்ணுங்கள். இந்த ரிமார்க்கு, நோட்டு இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. ஏன்னா அதுலேருந்து தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு 1 மார்க்கு வந்து ஓன் 1 மார்க்கு நம்ம க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா போன வருஷமே நமக்கு ஓன் 1 மார்க்கு நிறையா வந்துச்சு +2ல். அதனால் இந்த சாப்டர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சாப்டர்லேருந்து நமக்கு 2 5 மார்க் வந்து கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த 5 தேரம், அந்த 5 தேரம்லேருந்து கண்டிப்பாக ஒரு தேரம் வந்து பப்ளிக்கில் கொஸ்டின் பேப்பரில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதுக்கடுத்தது இது மாதிரி வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி 6.7லேருந்து நமக்கு கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ஸு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை கொஞ்சம் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.